வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் 3 ஆண்டு சிறை தண்டனை பெற்றதால் அமைச்சர் பதவியை பறிகொடுத்த பொன்முடி நேற்றைய தினம் சென்னையில் முதல்வர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். திமுகவில் முக்கிய பொறுப்பில் வகித்து வந்த பொன்முடி அவர்களுக்கு சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளி என்று கூறி அவருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது. இதனையடுத்து பொன்முடியும் மனைவி விசாலாட்சி இருவரின் வயது மற்றும் மருத்துவ காரணங்களை சுட்டிக்காட்டி குறைந்தபட்ச தண்டனை விதிக்க வேண்டும் என்று கைகூப்பி கோரிக்கை விடுத்தார். அதற்கு தங்களுக்கு மேல் உள்ள நீதிமன்றமான உச்சநீதிமன்றத்தில் நிவாரணம் கோரலாம் என நீதிபதியும் தெரிவித்திருந்தார். தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவர் மனைவி விசாலாட்சி ஆகியோர் சிறை செல்ல வேண்டிய அவசியமில்லை. இருப்பினும் அமைச்சர் பொன்முடி எம்எல்ஏவாக பதவி வகிக்கும் தகுதியை இழந்துவிட்டார். அதோடு மட்டுமல்லாமல் 30 நாட்கள் அவகாசம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவரை உயர்நீதிமன்ற தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. எல்லா சமயமும் இதுபோல தீர்ப்புகள் 30 நாட்கள் எல்லாம் நிறுத்தி வைக்கப்படாது. சில சமயம் 1 நாள் 2 நாள் அதிகபட்சம் 1 வாரம் நிறுத்தி வைக்கப்படும். ஆனால் பொன்முடிக்கு 30 நாட்கள் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஒரு காரணம் கோர்ட்டில் அவர் இறங்கி வைந்து கையெடுத்து கும்பிட்டு வைத்த கோரிக்கைதான். அதோடு இல்லாமல் அவர் கோர்ட்டில் ஆஜரானது. அவர் கோர்ட்டிற்கு வரலாம் அல்லது வீடியோ காலில் ஆஜராகலாம் என்றுதான் நீதிபதி குறிப்பிட்டிருந்தார். ஆனாலோ பொன்முடி நேற்றைய முதல் நாள் இரவு கோர்ட்டில் ஆஜராகும் முடிவை எடுத்திருந்தார். வீடியோ காலில் வந்தால் நீதிபதியின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்றும் நீதிபதியின் மனநிலையை மாற்ற இது உதவாது என்பதால் பொன்முடி நேரில் ஆஜராகி இருக்கிறாராம். இரவோடு இரவாக அவர் எடுத்த முடிவுதான் நேற்றைய முந்தைய தினம் அவருக்கு சாதகமாக மாறியது என்கிறார்கள். சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த சூழ்நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் முதல்வர் மு.க.ஸ்டாலினை பொன்முடி சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளாராம். இந்த சந்திப்பின் போது சென்னை உயர்நீதிமன்றத்தின் சிறை தண்டனை தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறை செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து முதல்வர் ஸ்டாலினிடம் பொன்முடி விசாரித்ததாகவும் தெரிகிறது.